भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ஸ்ரீமத்வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியோபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீமத் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமி திருவடி வாரங்களிலே தண்டனிட்டு அவர் நியமனத்தின்படி ஸ்ரீ திவ்யப்பிரபந்ததாரா என்கிற தலைப்பிலே அவிச்சின்னமாய் வளர்ந்து வந்துள்ள இப்பிரவாகத்திலே ஸ்ரீ நம்மாழ்வார் திருவாய் மலர்ந்தருளிய திருவாய்மொழியிலே நீ பரம்பரானுகதமாக வந்த ஸ்ரீமத் யதிராஜ சம்பத்குமாரர் அருளிச்செயல் கோஷ்டியிலே அன்வயித்துள்ளவனாகையாலே நம் எம்பெருமானார்க்கு பிராணசமமாயுள்ளம் நம் திருநாராயணபுரத்துக்காகவே குருகூர் சடகோபன் திருவாய் மலர்ந்தருளிய திருவாய்மொழியில் 4ஆம் பத்தில் முதல் தசகமான திருநாரணனையே உத்தேசியமாயுள்ள வருநாயகத்தை பற்றி 4 வார்த்தைகளை சொல் என்று கட்டளையிட்டபடியால் அக்கட்டளையின்படி தாசஜனனின் ஆச்சாரியானுகிரகத்தால் உள்ளே நின்ற விசாரங்களை வெளியிடலாம் என்று ஒரு துஸ்சாகசத்தாலே யதாமதி யதாசக்தி மழலைச் சொல்லை ஒலிவேன்.
நம் எதிராஜ சம்பத்குமாரர் கட்டாட்சத்துக்கு நேரே பாத்திரரான நம் எதிராஜ ஜீயர் சுவாமியவரும் பரம பாகவதோத்தமர்களான தேவரீர்களும் பரம கிருபையோடு க்ஷமித்தருள வேணுமென்னு அனைத்து பொன்னடிகளிலும் விஞ்ஞாபனம் பண்ணிக்கொண்டு இந்த சாகசத்தை படுவேன். மகத்தமமான இமயமலையைப் போலே விபாகங்களே அறியாமலிருந்த அபௌருஷேயமாயும் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனின் மூச்சான வேதங்களை இது இன்னதென்னும்படி விபாகித்து வைதிக சாம்ராஜ்யத்துக்கு பகவதவதாரமாகவே உள்ள வியாச பகவான் அனுகிரகித்தருளியது போலவே பகவன் நிர்ஹேதுக கிருபா கடாட்சத்தாலே திவ்ய சூரிகளான ஆழ்வார்கள் தம் திருவாய் மலர்ந்தருளும்படி தமது சமஸ்த கல்யாண குணங்களையும் திவ்ய சரிதங்களையும் பாடப்பித்ததாகையாலே திவ்யமாயுள்ள இவத்துக்கு திவ்ய பிரபந்தங்கள் என்னும் நியமித்து லோக கல்யாணார்த்தமாகவும் சேதனோஜீவனத்துக்காகவும் திரு அர்ச்சாவதாரங்களிலே சந்நிதி பண்ணி உகந்தருளின க்ஷேத்திரங்கள் என்னாய் திவ்யசூரிகளான ஆழ்வார்கள் திருவாய் மலர்ந்தருளி அவன் உகந்தருளிய நிலங்களை திவ்ய தேசமென்னு குறிப்பிட்டு கணக்கிட்டு இல்லீலா விபூதியிலே பிரசித்தப்படுத்தினார் என்னும் ஜகத் பிரசித்தம். நம் யாதவகிரி மாஹாத்மிய புராணத்திலே சொல்லினபடி அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரம் பலபத்ரஸ்திருத்தீயஸ்து கலவு கஷ்டித் பவிஷ்யதி என்கிறபடி திருவனந்தாழ்வான் அவதாரமான நம் இராமானுஷன் நம் ஆச்சாரியர்களுக்கு குலதனமான அருளிச்செயலை பித்ருதனத்தை புத்திரன் இஷ்ட விநியோகார்கம் பண்ணும்படி நம் எம்பெருமானார் ஒருநாயகத்தை திருநாரணர்க்கே உள்ளதென்னு நம்மாழ்வார் மனத்தின் கருத்தை அறிந்தவராகையாலே அந்த அருளிச்செயலை என்றால் பாசுரங்களை திருநாரணர்க்கே சமர்ப்பித்துள்ளார். இதுபோலவே எம்பெருமானார் அபராவதாரமான நம் மணவாள மாமுனிகளும் திருவாய்மொழியின் தீர்ப்பாரையாமினியை ஸ்ரீ மன்னார்குடியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ துவராபதியானவர் ஸ்ரீ ராஜகோபாலன் என்று திருநாமமுள்ள எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தருளி இந்நிலத்தில் அர்ச்சாவதாரங்கள் 108 என்கிறதாக சரித்திரத்தை நம் பெரியோர்கள் சொல்லியிருந்தார். இவ்வகையிலே வியாசபகவான் வேதங்களை இது இன்னதென்னு காட்டிக் கொடுத்தா போலே கீழ்காட்டின இவ்விரண்டு அருளிச் செயல்களும் திருவனந்தாழ்வார் அவதாரங்களான ஆச்சாரிய ரத்னங்களாலே நிர்ணயிக்கப்பட்டு 108 திவ்ய தேசங்கள் இந்நிலத்தில் என்னாரென்னும் வரலாறை நம் பெரியோர்கள் காட்டியுள்ளது சித்தம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம், பெரிய வாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், வடக்கு திருவீதி பிள்ளை திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஸ்ரீமதரையர் ஸ்ரீனிவாச இங்காரியர் திருவடிகளே சரணம். இந்த ஒருநாயகம் என்னும் திருவாய்மொழியிலே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு உள்ளவர்களான சம்சாரிகளை பார்த்து தயையாலே அந்த சேத்தனர்களுக்கு ஹிதோபதேசம் பண்ணும் பிரகாரத்தை அருளிச் செய்கிறார். இவர்க்கு சம்சாரிகள் பக்கல் நிரவதிகமான பிரீத்தியுள்ளதாலே இவர்கள் யாதொரு பிரகாரத்திலும் சம்சாரத்திலிருந்து கரையேற மாட்டார்கள். ஆழ்வார் தாமங்குறைவத்து தம்மை பத்தினார் குறையும் தீர்க்க வல்லவராம்படி இருந்தார்.
இல்லீலா விபூதியுள்ள அனைத்து சம்சாரிகளையும் பார்த்து, ஐயோ, நீங்கள் இதுவரையிலும் பத்தின ஆசிரியித்த லௌகிகமான விஷயங்கள் அல்பமானதாகையாலே அவ்விஷயங்கள் எல்லாவற்றையும் சவாசனமாக விட்டு பரிபூர்ணமாக தியாஜ்யம் பண்ணி ஸ்ரீயப்பதியை பத்துங்கோள், ஆசிரியுங்கோள் என்று அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். கீழே வீடுமின் முத்தத்திலும் பரோபதேசம் பண்ணினார். சொன்னால் விரோதத்திலும் பரோபதேசம் பண்ணினார். அடுத்தபடி இந்த ஒரு நாயக திருவாய்மொழியிலும் பரோபதேசத்தையே சொல்லுகிறார். எல்லா திருவாய்மொழிகளிலும் எல்லா அர்த்தங்களும் கூடியிருக்கையே ஆகிலும் ஒவ்வொன்றிலும் ஓர் அர்த்தங்களுக்காகவே உள்ளதாயிருக்கும். முதலிலே வீடுமின் முத்தத்தில் இதர விஷய வைராக்கியபூர்வகமாக பகவத் பக்தியை பண்ணுங்கோள் என்கிறார். ஏனெனில் ஸ்ரீயப்பதியை அடைய வேண்டியிருந்தால் கேவலம் அவனையே கால்கட்டி ஆசிரயிக்க வேணும். ஹரிஹி இதர சகாய அசகஸ்துவம் என்னார் ஒரு பூர்வாச்சாரியர். ஆகையே திரௌபதி இருகையும் விட்டு கதறினா போலே இதர விஷய வைராக்கியபூர்வகமாக பகவத் பஜனம் பண்ணுங்கோள் என்னார். சொன்னால் விரோதத்திலே ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுக்காகவே உண்டாய்த்தின கரணங்களை கொண்டும் இதரர்களை ஸ்துதியாதே பரம்பொருளான அவனையே ஸ்துதியுங்கோள் என்கிறார். பிறர்களை ஸ்துதித்தால் அல்ப அஸ்திரமான பலங்களை கொடுக்கும் அத்தனை ஒழிய மத்தொன்னில்லை. அல்லாமல் ஆத்மலாபம் அபுருஷார்த்தமாகையாலே தண்ணிது, அல்பமானது இத்தியாதி கிரமங்களாலே ஐஸ்வர்ய கைவல்யங்களிலே இருக்கக்கூடிய தன்மையை சொல்லி ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் சர்வாபேட்சித பிரதனாய் நினைத்ததெல்லாம் கொடுக்குமவனாகையாலே அந்த அபுருஷார்த்த ரூபமான அவத்தை எல்லாவற்றையும் சவாசனமாக விட்டு சர்வேஸ்வரனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனாயும் சர்வாபேட்சித பிரதனானவனை பத்துங்கோள் என்னார். சன்னிவேஷம் இப்படி இருக்க லோகத்திலுள்ள சம்சாரிகள் தாந்தராய் யாதொரு விஷயத்திலும் உற்சாகமில்லாதவராய் நலுங்கி நின்னவராய் ஆழ்வார் பாடே வந்து எங்களுக்கு ஹிதம் சொல்ல வேணும் என்று கேட்க மாட்டாரே. பிராட்டியும் ஸ்ரீ விபீஷணாழ்வானும் ராவணனை குறித்து ஹிதத்தை சொன்னா போலே பிரயோஜனமில்லாதே போம். அத்தனை காரணாந்தரங்களாலே வெந்து போன கிரகத்திலே ஒரு கொம்பாகிலங் கிடக்குமோ என்று அவிழ்க்கப்பாறை போலே ஏதாவது ஒரு அல்பமான அவகாசமாவது கிடைத்தாலும் அத்தையாவது உபயோகப்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு விசேஷத்தாலே இந்த சேத்தனன் அல்பமான சம்சாரத்தை விட்டு பரமகல்யாண ரூபமான அவன் திருவடிகளை பத்துவதுமாய் உஜ்ஜீவிப்படுவார்களோ என்னும் மகதாசையாலே இந்த வார்த்தையை சொன்னார். ஒரு நாயகம் என்று தொடங்கி ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதகி அபானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாங்கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தித்துய்மினோ. ஒரு நாயகமாய் முதல் பாட்டில் ஆசமுத்திர பர்யந்தமான ஏகாதிபத்தியமாக ஆண்ட சார்வபௌமர்கள் தமதேயான அந்த ராஜ்யஸ்ரீயை விட்டு இழந்து தீனராய் ஜீவிகை பண்ண வேண்டும்படி ஹீனமான ஸ்திதியிலே விழுவர்கள். ஆகையாலே
தமசः பரமோதாதா சங்கசக்கர கதாதரः ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி அஜய்யஹா சாஸ்வதோத்ருவஹா என்னும்படி திருவுக்கும் திருவாகிய நித்யஸ்ரீயான சர்வேஸ்வரனை அடைவதாக பிரயத்னப்படுங்கோள் என்கிறார். நிலனில்லாத ஸ்திரமல்லாத ஐஸ்வர்யத்தை பற்றி ஜலபுத்புதம் போலே அரக்ஷணத்திலே நாசமாகப் போனும்படியான மனுஷ்யர்கள் தம் மனதுக்குள்ளே பதிம் விஸ்வஸ்யா என்று இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து அசகனையாலே பௌண்டரக வாசுதேவன் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருக்கல்யாண குணங்களே பார்த்து வைத்தெரிச்சிலாலே தானும் கிருத்தகமான கைகளையும் ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் தரித்து அவன் வசுதேவ கிருஷ்ணன், நானோ பௌண்டரக வாசுதேவன், அவனுக்காட்டிலும் எனக்கு ஒன்றும் குறையில்லை என்று கேவல அசூயையாலே இருந்தான். இப்படியல்லாமல் ஏகாதபத்திரமாகா இணையில்லாத சார்வபௌமனைப் போலே, ஏகாதபத்திரமென்னால் ஒரு ஸ்வேதச்சத்திரத்தின் அடியிலே அடங்கி உள்பட உண்டான ஐஸ்வர்யம். இவ்வகையிலே இருந்து ஓடா இப்படி இருப்பது எத்தனை நாள் என்னால் தசரத சக்கரவர்த்தியைப் போலே 60,000 ஆண்டு 70,000 ஆண்டென்னும்படி தீர்க்கமான காலம் வரையிலும் இப்படி நெடுங்காலம் வாழ்வது எதுவரையில் என்னால் உலகு ஆசமுத்திர பர்யந்தம் இக்கடலிலிருந்து அக்கடலில் அருகு பர்யந்தம் உடனாண்டவர் இப்படி விஸ்திருதமான ஓரிடமும் யாதொரு அல்பாம்சமான குறையும் கிடவாதபடி ஆண்டவர் என்று சொல்லப்பட்டது. உடனென்னதற்கு 2 அர்த்தத்தை காட்டுகிறார். உலகெல்லாவத்தையும் என்னும் உலகிலுள்ள ரக்ஷவர்க்கங்களோடே கூடி நின்று ஆண்டவர் என்னும் இவ்விடத்திலே லௌகிகமானதொரு உதாரணம். அகாரிய சிந்தா சமகாலமேவ பிராதுர்பவம்ச்சாபதரः புரஸ்தாத் அந்தःசரீரேஷ்வபி யः பிரஜானாம் பிரத்யாதிதேஷாபிநயம் வினேதா. கார்த்தவீர்யார்ஜுனன் தன் ராஜ்யத்திலே பிரஜைகள் ஷாரீரகமாக பண்ணக்கூடிய பாபகாரிய சந்நிவேஷம் இருக்கட்டும், யாதொருவன் தன் மனத்திலே பாபகாரியம் பண்ணாமலே கேவல பாபச்சிந்தனையை பண்ணினாலும் அவன் முன்பே தீக்ஷ்ணமான ஆயுதத்தோடு நின்று அப்பாபச்சிந்தனையையும் மனசிலும் கூட வாராதபடி தடுப்பானாம். அப்படியே ராஜ்ய பரிபாலனம் பண்ணினவர்களும் கூடா. ராஜ்யன்னாம மகாவியாதி அஜிகித்ஸ்யோ விநாசனः பிராதரம் வா சுதம் வாபி தியஜந்தி கலு பூமிபாஹா. ஆகையாலே இந்த ராஜ்ய வியாதி வந்தால் ஔஷதமே இல்லாமல் நாசம் அடையவன். கூட பறந்தவனானாலும் புத்திரனேயானாலும் யாதொரு விதமான தேக சம்பந்தங்களையும் பார்க்காமலே நிர்தாட்சிண்யமாக அவர்களையும் நிவாரணம் பண்ணி போவார். இந்நிலைமையிலே இருந்து அந்த ஆபாச ஐஸ்வர்யங்களை இழந்து பகு கிளேசப்படுவார். கருணாய் கவர்ந்த காலர் இவ்வாகாரத்திலே ஜீவனம் பண்ணின இவன் இளமைப்பட்டு அல்பனானவனைப் போலே ஜீவிப்பான் என் ஒரு நாளாவது பட்டினி விடுமாகாதோ என்ன ஜீவிக்கையில் உண்டான ஆசையாலே பிக்ஷையாவது எடுத்து ஜீவிக்கலாம் என்று நினைத்து இவ்வவஸ்தைக்கு முன்பு குறைவர சமிர்த்தமாக ஜீவித்தவனாகையாலே லோகத்தார் அவனை பார்க்காதபடி இருட்டு சமயங்களிலும் பிக்ஷைக்கு போவானாக. இருட்டாகையாலே கண் தெரியாமல் வீதியிலே கிடக்கும் கருப்பாயும் குட்டியிட்டதாயும்
இருக்கும் நாயின் வாயிலே காலை வைக்குமதாய், அதாவது இவனை ஓடிக்கடிக்கும். காலர் இதுவரையில் வீரக்கடலிட்ட கால்களை உடைத்தானவன் இப்போது நாய் கடித்த கால் என்னும்படியாயும் ஹிதஹி அபானையர் பிச்சை வாங்குவதற்காக பிக்ஷாபாத்திரம் வேணுமே, அதுக்காக எங்கோ மூலையிலே கிடந்தது ஒரு பாண்ட சகலத்தை தேடி எடுத்து கொள்ளும். முன்பு பொற்கலத்திலே ஜீவித்தவன் ஸ்வர்ணபாத்திரங்களிலேயே உணவை உண்டவன் என்னர்த்தம். இப்போதோவென்னால் அல்பமான பானையின் சின்ன பின்னமான ஒரு சகலத்திலே பிக்ஷான்னத்தை ஸ்வீகாரம் பண்ணி உண்டுவது. பெருநாடு காணா, இதற்கு முன்னே அதீனமான ராஜாக்கள் பச்சையை சமர்ப்பிக்க வேண்டுமென்னு வந்தால் எத்தனை நாள்களானாலும் இவனை பார்க்கலாகாமல் இச்சக்கரவர்த்திக்கு பச்சை எப்படிதான் சமர்ப்பிப்பதென்னு தவிக்கிறார்கள். இப்போதோவென்னால் முகத்தை மூடிக்கொண்டு தானே வாங்குவது. பிச்சை ஒரு காலத்திலே அதீன ராஜாக்களுக்கு ராஜ்யங்களையே அலட்சியமாக உதாசீனமாக கொடுத்து கொண்டிருந்தவன் இம்மையிலே அந்த கிரமத்திலே வைபவமாக ஜீவித்த இந்த ஜன்மந்தன்னிலேயே தாம் கொள்வர். முன்பு அரசர்கள் கொண்டு வந்த பச்சையை நேரே வாங்காமல் ஆளிட்டு வாங்குவான். இப்போது இடுகிறவர்கள் பக்கலிலே அத்தியந்ததீனனாய் கொள்வன். பழைய வைபவங்களெல்லாம் இப்படி பரிவர்த்திதமான பின்பு என்கிற அபிப்பிராயத்தை ராஜ்யஸ்ரீ இங்கனேயான பின்பு என்னார். திருநாரணந்தாள் இடர்கெடுத்த திருவாளன் இணையடி. ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளை ஆசிரயித்து உஜ்ஜீவித்து போருங்கோள். தத்ர நாராயண ஸ்ரீமான் மயா பிக்ஷாம் பிரயாச்சிதா. இடர்கெடுத்த திருவாளன் என்கிறதுக்கு ஸ்ரீ பெரியாச்சான் பிள்ளை சாதித்தபடி அருமந்தான் ஒரு மதிப்பன் இப்படி எளிவரவுபடுவதே என்று திருவள்ளம் புண்பட்டு அவனுடைய சாபத்தை போக்கினான் ஆய்த்து. அதுக்கடி என்னென்னில் திருவாளன் தத்ர நாராயண ஸ்ரீமான் என்கிறபடியே ஸ்ரீயப்பதியாகையாலே அவனுடைய அடியினையே அடநெஞ்சே அபிமானிகளும் ஆபன்னரானவன்னு பத்தும் திருவடிகளை நீ பத்திப்பார் என்று வியாக்கியானம் பண்ணினார். சம்சாரத்தில் இருக்கும் அவர்க்கு இவனையொழிய கதியில்லை. ஓட்டூன் ஒளித்தவனிரே, ருத்ரனுடைய கையிலிருந்த மாம்சப்பிரசுரமான கபாலத்திலுள்ள அவத்தை ஒழித்த சுவாமி என்னர்த்தம். யாவன்ன சரணோ பிராதுஹு பார்த்திவோ வியஞ்சனான்விதௌ சிரசாதாரயிஷ்யாமி நமேஷாந்திர்பவிஷ்யதி. பிள்ளாய், உன் உள்வெதுப்பு, உன் மனசுக்குள்ளே இருக்கிற தாபமானது போவது எப்போது என்ன? நானும் எனக்கு வகுத்த முடிசூடி அவரும் தமக்கு வகுத்த முடிசூடினவன்னே என்னானிரே. தமையனாரான ஸ்ரீராமபிரானுடைய சமஸ்த ஸ்ரீமத் சின்னங்களுடைய திருவடிகளை என் தலையில் தரித்தல்லது அடியானுக்கு சமாதானமில்லை. ஸ்ரீராமபிரானுடைய விரகதாபத்தால் உண்டான உள்வெதுப்பு அத்திருவடிகளை தரித்தாலல்லது போகாது காண் என்னார். அப்படி மகத்தரமாக பிரார்த்திக்கப்பட்ட திருவடிகளை தரித்தாலல்லது காலம் பெறா அரைநாளிகையாவது விச்சதியில்லாமல் நிரந்தரமாக என்ன அபிப்பிராயம்.
ஜீவித காலமாவது நீர்க்குமிழி போலே யாதொரு க்ஷணத்திலேயும் போகலாம். ஆகையால் நாளை செய்கிறோம் என்னுவதன்னு. ஏனெனில் என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சாஹானிஹி தன்மஹச்சித்ரம் சாப்ராந்திஹி சாச்ச விக்ரியா என்னும்படி அரைக்ஷணமாவது அவனை நினையாதொழிந்தால் அதுவே அவனுக்கு அசன்னேவா என்னும்படி அனர்த்தம். விபரீத ஞானமாவதும் அதுவே, நிஷித்தானுஷ்டானமாவதும் அதுவே. சிந்தித்து வேறாவதொரு வியாஜ்யமிட்டு நழுவிப் போகாமல் அவனாகவே கேவல தயையாக கொடுத்த கரணங்களை அவனுக்காகவே அமையும் அனுசந்திப்பது அவன் திருக்கல்யாண குணங்களையும் அவன் திருவடிகளையும் நெஞ்சிலே படும்படி அனுசந்திக்க அமையும். ஸ்மிருதோ யச்சதி சோபனம் ஆயாச ஸ்மரணே கோஸ்ய ஸ்மிருதோ யச்சதி சோபனம் என்று ஸ்ரீ பிரஹ்லாதாழ்வான் தன் சகாத்தியாயிகளோடே சொன்ன வார்த்தை. இரவு பகல் எண்ணாதபடிக்கு அனுக்ஷணமும் அவன் நினைவிலே இருந்தால் நம் போன பிழைகளெல்லாமும் அவன் நினைவானது எல்லா வினைகளையும் வானோ மரிகடலோ மாருதமோ தீயகமோ கானோ உறங்கித்தும் கண்டினமால் என்கிறபடிக்கு சவாசனமாக நாசமாகும். உய்மினோ அவ்வனுசந்தானமாவது பலத்தோடே கூடியிருக்கும். பேரெல்லார்க்கும் வேணும் என் இருக்கையாலே எல்லார்க்குமாக அருளி செய்கிறார் ஆழ்வார். உய்மினோ அவன் திருவடிகளை நிரந்தரமாக ஸ்மரிக்காமல் இருந்தால் நாம் வாடிப்போய் நம்முடைய வாழ்விற்கு பிரயோஜனமில்லாமலே போய்விடும். ஆகையாலே அவன் திருவடிகளை கண்ணன் களலிணைகளை திருநாரணன் தாள்களையே நோக்கி உய்ந்து போகுங்கோள். இரண்டாம் பாசுரம். ராஜாவானவனுக்கு ராஜ்யமானது கைவிட்டு போன பின்பு தான் ராஜ்யம் பண்ணுகிற நாளில் அனுபவிக்க தக்கதென்று பரிகிரகித்த உத்தம ஸ்திரீகளையும் லாவண்யாதிகளாலே கூடின ஸ்திரைணத்தை சத்ருகளுக்கு நீட்டி எளிமைப்படுவான் என்கிறார். உய்மின் திரகுணந்தென்னு என்று தொடங்கி உய்மின் திரகுணந்தென்னு உலகாண்டவர் இம்மையே தம்மின்சுவமடவாரை பிறர் கொள்ளத்தாம் விட்டு வெம்மினொளி வெய்யில் கானகம்போய் குமெதின்பர்கள் செம்மின் முடி திருமாலை விரைந்தடி சேர்மினோ. உய்மின் திரகுணர்ந்து சத்ருக்களுடைய ராஜ்யத்தை தனக்காக்கிக் கொள்ள வேணுமென்று நினைத்தால் போராட்டம் பண்ணி அடைய வேண்டியிருக்க அவர்கள் உன் சர்வஸ்வத்தையும் நம் பக்கலிலே கொடுத்து கேவல உன் பிராணமாத்திரத்தோடே போம் என்ன அவர்கள் ஒரு வார்த்தை மாத்திரத்தாலே தமக்கு பண்ணிக்கொள்வார். சதுரங்க பலத்தாலே போராடி அடைய வேண்டா, திரை கப்பங்கட்டி ஜீவத்தோடே போகுங்கோள் என்கிற உக்தி மாத்திரத்திலே லோகத்தை ஆண்டவர்கள். இப்படி ராஜ்யபாரம் பண்ணின இந்த ஜன்மத்திலேயே காலாந்தரத்தில் அல்லாமல் வர்த்தமான காலத்திலே என்னால் இப்பொழுதே தம்மின் சிவமடவாரை பிறர் கொள்ளா. தான் ராஜ்யபாரம் நடத்தின சமயத்திலே அந்த ராஜ்யத்திலுள்ள இரத்னப்பிராயமான ஸ்திரீக்கள் எல்லாரையும் தன் அந்தப்புரத்திலே கூட்டினானே, அப்படியே இவனுக்கின்னும் பிரபலனானவனான வேறொருவன் இவன் கூட்டி வைத்தவர் எல்லாரையும் கைக்கொள்ளும் நிர்தாட்சிண்யமாக. பாண்டவர்கள் தம் ஐஸ்வர்யங்களால் எல்லாவற்றையும் தோத்து திரௌபதி பரிபூதையானபடியே இதுவே பிரமாணம். தமக்கு அதிசயமாயிருந்துள்ள ஸ்திரீக்களை
சத்துராஜாக்கள் பரிகிரகிக்கா. தாம் விட்டு தன்னுடைய பிராணமே தனக்கு முக்கியமென்கிற நசையிலே பிரீத்தியாலே என்னர்த்தம். சஹிருதயமாகவே சகஜமாகவே தமக்கு அபிமதகளாயும் போகரசத்தை உடையவராயும் பவ்யகளான ஸ்திரீகளை தானே அழைத்து கொண்டு போய் அவர்களிடத்திலே விடுவார்கள். ஆபதர்த்தம் தனம் ரக்ஷியேத் தாரான் ரக்ஷேத் தனைரபி ஆத்மானம் சர்வதா ரக்ஷியேத் தாரைரபி தனைரபி என்று ஆபத்காலத்துக்காக தனத்தை ரட்சிக்க வேண்டும். அந்த ரட்சித்த அத்தனத்தாலே தாரங்களை ரட்சிக்க சித்தம். இப்படி தாரங்களாலும் தனத்தாலும் தன்னை ரட்சிக்க கடவன் என்கையாலே தாரவியயமும் தனவியயமும் சித்தம் பட்டது. இத்தஞ்ச ஸ்வப்பிராண ரக்ஷணத்துக்காக தம் தாமே தாரங்களையும் தனங்களையும் கொடுவர்கள். பிற்பாடு இதுவரை ஏகஸ்வாமியமான தன் ராஜ்யத்தில் வசித்தால் எங்கேனும் தீங்கு வருகிறதோ என்று நினைத்து நிர்மானுஷ்யமாயும் ஜலவர்ஜிதங்களாயும் மிருகதிருஷ்ணையும் தீக்ஷ்ணமான வெயிலுடைத்தான அரண்யத்தில் வசிக்கை என்னபடி குமிதின்பர்கள். இங்கே ஒரு ரசோக்தி. அர்த்தவானுக்கு எங்கும் ஆளோடுமே யஸ்யாஸ்தி வித்தம் சநரः குலீனः சபண்டிதः சஸ்ருதவான் குணஜ்ஞः சஏவ வக்தா சச்ச தர்சனீயः சர்வே குணாः காஞ்சனமாஸ்ரயந்தி என்கிறபடியே ஆளுகள் எங்களுக்கு பகுமானம் பண்ணினால் அவர்கள் இருந்த அடந்தேடி போய் அவர்களை தாக்கி நலிவுபடும்படி பண்ணுபவர்கள். ஏற்கனவே கீழே நாயடியிட்டு நலுங்கித்திரே என்னார் அவதாரிகையிலே. இத்தஞ்ச செம்மினித்யாதி சிவந்து மின்னல் போல் ஜ்வாஜ்வல்யமானமான முடியை உடைய ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை விளம்பமில்லாமல் பரிபூர்ணமாக ஆசிரியுங்கோள். அவன்தானோ என்றால் தன்னை ஆசிரியித்தார்க்கு குறைவர சமஸ்த சௌபாகியங்களையும் கொடுப்பான். அப்படி அவன் முடியையே தரிலும் நீங்களானவர்கள் திருவடியைச் சேருங்கோள். திருவடிகளையே விடாதே கொள்ளுங்கோள், ஆசிரியுங்கோள் என்னார். பாசுரம் மூன்றாவது. மூன்றாம் பாட்டான அடிசேர்முடியினராகியிலே அவதாரிகையை சாதிக்கும் போது ராஜாக்கள் தங்கள் காலிலே விழுந்து கிடந்தால் விழுந்தவர்களை யாதொரு விதமான ஆதரிப்பும் இல்லாதே அதிநிஹீனமாய் அனாதரித்திருக்கும் சக்கரவர்த்திகளும் கூட இவர்களை இவனொரு சேதனன் என்னும் நினையாதபடி மதிப்பை அறுக்கிறார்கள். அச்சக்கரவர்த்திகளும் கூட தூளீகணங்களாய் நஷ்டராவார்கள் என்கிறார். அடிசேர் முடியனராகி என்று தொடங்கி அடிசேர் முடியினராகி அரசர்கள் தான் தொழ இடிசேர் முரசங்கள் முத்தத்தி என்பவிருந்தவர் பொடிசேர் துகளாய் போவர்கள் ஆதலில் நொக்கென கடிசேர் துழாய் முடி கண்ணன் களல்கள் நினைமினோ. அடிசேர் முடியனராகி தன்னைப் போலவே இவனும் ஒரு அரசு என்று நினைத்திருந்த அரசர்கள் தமக்காள்பட்ட ராஜாக்கள் தான் தொழா இதுவரையில் இவர்கள் தாம் அறிந்தவர்கள் என்கிற பாவனையும் இல்லாமலே இவன் இப்படி தொழுதான் இப்படி தொழுவில்லை என்னும் ஆதரவும் இல்லாமல் இருக்கும்படி இவனாகவே நான் அவன் கால்களிலே படும்படி தண்டனிட்டேன்
என்கிற அல்பமான பாவனையால் இருக்க, அவனோ என்னால் இவன் இப்படி தாழ்ந்து தாழ்ந்து தண்டனிட்டு இருக்கும் போதும் இவனை மதிக்காமலே அலட்சியத்தோடே இவன் ஒரு வஸ்து என்று நினைக்காமலும் இருந்து நடனம் பண்ணுவார்களை அழைத்து நாடகசாலையில் கூப்பிட்டு இடிசேர் இடிக்கு சமானமான மகாரவங்களை பண்ணும் பெரிய வாத்தியங்களை வாசிக்கச் சொல்லி அவைகள் துவனிப்பித்து பார்த்தாலும் பார்க்காதபடிக்கு அநாதரித்திருக்கும். மற்றும் இப்பேற்பட்டவன் என் காலடிகளிலே வந்து விழுந்தான். இந்த கூத்துகளையும் பார்க்காமல் போந்தான், பாட்டு கேட்காமல் போனான் என்னும்படி லோகத்தார் பார்க்க வேண்டும் என்கிற தசையிலே அவன் இருந்தவர் இந்த மகாசப்தங்களை கேட்டு ஆனந்த துந்திலரான சக்கரவர்த்திகளும் கூட இப்படி இருந்தவர் எல்லாரும் ஒரு அஸ்தித்வமும் இல்லாமலே தூளீகணங்களாவர், பொடிபடுவர்கள், பொடிசேர் துகளாய் போவர்கள். தனக்கென்னு யாதொரு ஆகாரமும் இல்லாமல் அல்பமான பொடியோடே சேர்ந்து நிரூபிக்கும்படியாய் அத்தியந்த க்ஷுத்ரமான தூளீபட்டமாவார்கள். ஆதலில் லௌகிகமான அர்த்த தத்துவம் இப்படியான பின்பு நொக்கென சீக்கிரகதியிலே ஷடக்கென கடிசேர் கடி இத்தியாதி கீழ்ப்பாசுரத்திலே அடிசேர் முடியனராகியிலே ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் தன்னை பூர்ணமாக ஆசிரித்தவர்களுக்கு முடிகொடுத்தான். இங்கு தான் சாத்தியருளின நறுந்துழாய் மாலையைத் தருகிறான். திருத்துழாய் மாலைக்கு அவன் திவ்ய மங்கள விக்கிரக ஸ்பர்ஷத்தாலே நாள் செல்ல தன் தானே திவ்ய பரிமள கந்தம் உடைத்தான திருத்துழாய் மாலையை திரு அபிஷேகத்திலே உடையதாயுள்ள ஆசிரித சேதனங்களுக்கு பரமசுலபனாயுமுள்ள ஸ்ரீ கிருஷ்ண சரண யுகலங்களை அனுசந்திக்க பாருங்கோள். பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே என்பது போலே கண்ணன் களலிணைகளை திருநாம சங்கீர்த்தனத்தாலேயே பெறலாமே. அவனுடைய திவ்ய ஸ்ரீபாத பத்மங்களோ என்னால் அவைகளின் ஸ்மரண மாத்திரத்தாலே அவன் திருக்கல்யாண குணங்களிலே முழுகும்படி பண்ணுமிரே அத்திவ்ய பாத பத்மங்களின் போக்கியதை. இப்படிப்பட்ட மகத்தரமான கண்ணன் இளைகனை நினைக்கவே சம்சார சாகர ரூபமான படுகுழியிலே விழுந்து கிடந்திருக்கும் நம்போல்வார் சம்சாரமானது ஷடக்கென அடியருமே. இதுக்கு புராண ரத்னமான விஷ்ணு பிரமாணம் காட்டுகிறார். யமகிங்கர சம்வாதத்திலே ஸ்வபுருஷமபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரஹமன்யநிருணாம் ந வைஷ்ணவானாம் என்று. இத்தையே ஆழ்வாரும் தன் திருவாய் மலர்ந்தருளுகிறார். திரும்பேல் மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தம் புறந்துழா மாந்தரை இரஞ்சியும் சாதுவராய் போதுமின்களென் நான் நமனம் தன் தூதுவரை கூவிச் செவிக்கி என்று. ஆக திவ்ய திருநாம சங்கீர்த்தனமே ஸ்ரீயப்பதியான கண்ணன் அடியிணைகளை அடைவதற்கு சித்தம் என்னார். இந்த அடிசேர்மின் என்கிற மூன்றாவது பாசுரத்திலே நான்காவது பாட்டான நினைப்பானில் அவதாரிகை செய்து அருளுகிறார். ஐஸ்வர்யத்தினுடைய நிலையாமையும் இதுக்கு செல்வம் என்கிற பேரொன்னுண்டு. அதன் சப்தார்த்தத்தை கவனித்தால் ஒரு இடத்தில் நில்லாதே சஞ்சாரத்திலே இருப்பதற்காக செல்வோம் செல்வோம் என்னும் ஓர் அர்த்தமும் உண்டிரே, மற்றும் மதிப்பருகையும் உண்டிரே. இவர்கள் என்னால் போக்தாக்களுடைய நிலைமையையும் பார்த்தால் அவனை பத்த வேண்டுமதே அமையும் என்கிறார்.
நினைப்பான் புகில் கடலைக்கலில் நுண்மணலில் பலர் எனைத்தோருகங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர் மனைப்பால் மருங்கர மாயதலல்லால் மத்து கண்டிலம் பனைத்தாள் மதகளிரட்டவன் பாதம் பணிமினோ. நினைப்பான் புகில். இப்படியுள்ள நிலையிலே சம்சாரத்தை நினைக்கப் புக்கால் நினைக்கிறது மாத்திரமே ஆம். லோகயாத்திரையானது முடிவடையாது, தலைக்கட்ட ஒண்ணாது. இப்படி இருந்த போதிலும் பரஹிதத்துக்காவது இத்தை அனுசந்திப்பதும் உண்டிரே. கடலைக்கலில் நுண்மணலில் பலர். பிரபலமான அலைகள் வீசினால் அதில் நுண்மணல் வருமே, அது காட்டிலும் அநேகர். இப்படி ஆண்டு ஆண்டும் முடிந்தும் போனவர்கள் ஆரென்னில், அசங்கேயர்கள் அவர்கள் ஆரென்னில், க்ஷுத்ர மனுஷ்யர் அல்லார்கள். ஸ்ரீ பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்திரிம் யுக சஹசிராந்தாம் தேஹோராத்திர விதோ ஜனாஹா என்னும்படி 1000 சதுர்யுகம் கூடித்து ஒரு பகலாய், இப்படியே ஒரு ராத்திரியாய், இங்கனே 100 ஆண்டு இருந்து திபரார்த்த காலம் ஜீவித்து முடிந்து போம் பிரம்மாதிகள். இப்படி இவர்கள் பகுகாலம் ஆண்டு இதற்கு முடிவே இல்லாமல் இருக்கும் என்கிற நிச்சயாபிமானத்தோடே இருந்து முடிந்து போவர்கள். எனைத்தோருகங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர். இதை நினைக்க கடல் அலையிலே வீசி வந்த நுண்மணலில் பலர். அப்பேற்பட்ட பெருந்தன்மையிலே இருந்து ஆண்டவரான பிரம்மாக்கள் அசங்கேயர்கள். அந்த நுண்மணில்களையும் எண்ணலாம் ஒரு சமயம். ஆனாலோ ஆண்டு கழிந்து போன பிரம்மாதிகளை எண்ணிக்கையாகாது என்னபடி. மனைப்பால் மருங்கரா. சர்வே சாமான்யமாக ஜீவித்தால் நாசமாம்போது தன் அளவிலே நசிப்பது. பறக்க என்ன விசேஷமாக ஜீவித்தவனாகில் தான் போகுவது அந்நாகில் தன் அருகிலுள்ளாரையும் பரிகரங்களோடே போம் இல்லாமல் விடும். எங்கனே என்னில் மகாவிருட்சமாவது முறிந்தால் விழுந்து போதே தன்னை சுத்தப்பட்ட அனைத்து பரிகரங்களையும் தன்னுடனே கொண்டு போய் விடும். அதுபோலே மாய்தலல்லால் மத்து கண்டிலம் ஏதாதிருஷி சர்வநாசமாவதொழிய ஸ்திரராயிருப்பார் ஒருவரையும் காணவில்லை. இத்தஞ்ச அடுத்தபடி பண்ண வேண்டியதேனென்னால் பனைத்தாள் இத்தியாதி பனைமரம் போலே பயாவகமான கால்களையுடைய குவலயாபீடன் என்னும் மத்தகஜத்தை முடித்தவனான கண்ணன் திருவடிகளை ஆசிரயிக்க உத்தியமியுங்கோள். அவனோ என்னால் அவனை அடைந்தவர்க்கு உண்டான உங்கள் பாடே இருக்கும் பிரதிபந்தகங்களை நீக்குவான். அப்பொழுது நீங்கள் ஸ்ரீயப்பதியானவன் திருவடிகளிலே தலைசாய்க்கப் பாருங்கோள். இவ்வகையிலே அவன் திருவடிகளிலே அடங்கினால் ஸ்ரீமன் மதுர கவிகள் திருவாய் மலர்ந்தருளியது போலே செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் என்கிற அபிப்பிராயத்தை காட்டினாராய்த்து இந்து 4ஆம் பாசுரத்திலே. 5ஆம் பாட்டான பணிமின் திருவருளிலே கீழில் 4 பாட்டுக்களிலே அவன் திருவடிகளை அடமினோ ஆசிரியுங்கோள் என் அருளிச் செய்தார். அணிமின் குடலார் இன்பக்கலவி என்னும் இத்தியாதிகளாலே இவன் அந்த ஸ்திரீகளுக்கு உன்னதமான ஆதரத்தை காட்டியும் இவனிடத்திலே அவர்களுக்கு இவன் பாடே உள்ள ஐஸ்வர்யங்களிலே மனமுள்ளதே பரந்து
இவனை அநாதரிப்பார் என்கிறார். பணிமின் திருவருளென்னும் அஞ்சீத பைம்பூம் பள்ளி அணிமென் குழலார் இன்பக் கலவி அமுதுண்டார் துணிமுன்பு நாளா பல்லேழையர்தாம் இழிப்பச் செல்வர் மணிமின்னு மேனி நம் ஆயவன் பேர் சொல்லி வாழ்மினோ. அழகியதாயும் சீதளமாயும் பை விஸ்திருதமாயுமுள்ள பூம்பள்ளி மிருதுவான சுவாசனாயுக்தமான புஷ்பசயனத்திலே பணிமின் திருவருள் என்னும் தன்னை அனுவர்த்திப்பார் புறம்பே தான் இவர்களுக்கு முன்பே குனிந்து நிற்குவதென்னு அஞ்சீத பைம்பூம் பள்ளி. கீழே சொல்லப்பட்ட லட்சணங்கள் உண்டான படுக்கையிலே அந்த ஸ்திரீகளானவர்கள் இவனை மதிக்காமலே அணிமென் குழலார் அவர்கள் இவன் பண்ணின கொண்டாட்டத்தை அநாதரித்தும் ஆபரணங்களை திருத்துவதும் குழலை பேணுவதே முன்னான சேஷ்டிதங்களை பண்ணிக்கொண்டு இருக்க இன்பக்கலவி அமுதுண்டார். அவர்கள் அந்த அங்கீகாரமான சம்ஸ்லேஷத்தால் வந்த ஆனந்தாமிர்தத்தை புஜித்தவர்கள். இவனை மானசமாக அங்கீகாரம் பண்ணாமலே அத்யுதாசீனராயிருப்பர்கள். அல்லாமல் முன்பு இவன் பக்கல் அத்தியந்த சபலச்சித்தரான இவர்கள் இப்போது செல்வர் இவனாலே நமக்கு என்று போய்விடுவர்கள். நம் சந்நிவேஷங்கள் இப்படி இருக்க மணிமின்னு மேனி நீலரத்னம் போலே ஒளிய உடைத்தான திவ்யமங்கள விக்கிரகயுக்தனாயும் அந்நீலரத்னத்து காட்டிலும் விஞ்சின அழகை உடைத்தான ஆசிரிதரான நமக்கு தன்னை பரிபூர்ணமாய் அனுபவிப்பிக்கும் ஸ்வபாவத்தையே உடையனானா நம் மாயவன் ஆச்சரிய சேஷ்டித விசேஷங்களை உடைத்தான அவனுடைய பேர் சொல்லி வாழ்மினோ. உஜ்ஜீவனத்தை அடையுங்கோள் ஆனந்தத்தை அனுபவிங்கோள் என்னார். பக்தானாம் துவம் பிரகாசத்தே என்று நமக்காகவே உள்ள திருவுடம்பை பத்தப்பாருங்கோள். ஏஷ சர்வபூதேஷு பரிஷ்வங்கோ ஹனுமதா தான் அனுபவித்து தனக்கு ரசித்தது என்று பிறர்க்கு கொடுப்பாரைப் போலே கர்ம நிபந்தனமாக வந்ததல்லது. தன் நிச்சயாலே கிரகீதமான சுபாலம்பனம் திவ்யமங்கள விக்கிரகமாவது தனக்கும் போக்கியமென்னு தோத்தும். இப்பேற்பட்ட திருமேனியை கொடுத்ததல்லால் தன்னை பூர்ணமாக இச்சேதனருக்கு கொடுத்தபடியாகாது. இந்த திருமேனியானதோ சர்வாபாஸ்ரிதமாயும் ஆயிரேயிருப்பது. பரிஷ்வங்கோ ஹனுமதா நம் மாயவன் பேர் நம் மாயவன் ஆசிரித விஷயத்தில் நாம் இவனுக்கு செய்வது போராது என்னிருக்கும் அவனாக யாலே. இப்பேத்துக்கு செய்ய வேண்டுவதென்னென்னில் பேர் சொல்லி வாழ்மின் நிரதிசய போக்கியமான திருநாமங்களைச் சொல்லி அன்வையுங்கோள். இச்சுவைத விரையான் போல் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். சுவை ரசம் திருநாமத்தினுடைய உக்தி மாத்திரத்தாலே வந்த இந்த ரசத்தை விட்டு விளம்பத்தை சகியாமே இஷரீரத்தை விட்டு தேச விசேஷத்திலே போய் நிரவதிக கைங்கரியயுக்தனுடைய லோகமான பரமபதத்தை ஆளக்கூடியதான ஸ்ருதி பிரசித்தமான அப்பிரமேயமான அந்த ரசத்தை பெற்றாலும் அது எனக்கு அபேட்சிதமில்லை. இந்த லீலா விபூதியிலே இருந்து திருநாமத்தை அனுபவிக்கைக்கு சமானமானதே பரமபதானுபவமன்னோ
என்று பாவார்த்தம். ஆறாவது பாசுரம். வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொக்கலில் மாய்ந்து மாய்ந்து ஆழ்ந்தாரென்னல்லால் அன்று முதலின் அறுதியாய் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்ல நிற்குறில் ஆழ்ந்தார் கடல் வள்ளி அண்ணல் அடிய வராமினோ. அனந்தரம் ஸ்திரமான ஜீவனமில்லாமையாலே லோகத்தில் ஜீவித்தவர்கள் இப்படி ஜீவித்தவர்களை அவர்கள் விநாசமாவர்களென்று நினைத்திருப்பர். அப்படி அவர்கள் தங்களை வாழ்ந்தாராக நினைத்து இருக்குமித்தனை என்னால் மாமழை மொக்கலில் பெருமழை குமிழு போலே ஜலபுத்புதவது சமம். மாமழை என்கிறது அந்த ஜலபுத்புதமாவதோ வெண்ணில் அனந்தரம் விழும் துளியோடு நாசமாகும். மாய்ந்து மாய்ந்து நாசமாகி நாசமாகி ஆழ்ந்தார் என்னல்லால் ஜீவித காலம் வரையிலும் பாபகர்மங்களையே பண்ணினவனாகையாலே அதோகதியிலே அடியிலே எங்கோ மூலையிலே விழுவதொழிய அந்நித்யாதி ஆரம்ப காலம் தொடங்கி இத்தேளவும் அவர்கள் ஜீவித்தவர்களென்னு யாவரும் இல்லை. யதி நிற்குறில் ஸ்திரமாயுள்ள நிலநின்ன புருஷார்த்தம் அபேட்சையிருந்த பட்சத்திலே ஆழ்ந்தார் இத்தியாதி ஆழமாக விஸ்தாரமான மகோததியே படுக்கையாக உடைய சர்வேஸ்வரன் திருமேனியின் சௌகுமாரியத்துக்கு ஈடாக உறுத்தாதபடியான ஆழத்தை உடைத்தாய் தன் திவ்யமங்கள விக்கிரகத்தை விஸ்தாரமாக பரப்பித்து கொண்டு கண் வளருகைக்கு ஈடான விஸ்தாரத்தை உடைத்தாகை. ஸ்ரீயப்பதியானவன் திருப்பார்க்கடலிலே வந்து கண் வளர்ந்து அருளுகிறது ஸ்வேച്ഛையாய் வந்து அவதரித்ததல்லது கர்மவசியனாய் அந்நிரே. ஆசிரியணீயர்களுக்கு அனுபவிக்கக்காகத்தான் வந்து அவதரித்தது. இப்படி இருக்க அவன் நினைவோடே சேர நமக்கு ஸ்வரூபானுரூபமான புருஷார்த்தத்தை கொடுப்பான். கொடுத்ததை புருஷார்த்தமாக பத்துங்கோள். ஸ்ரீயப்பதியான அவன் சேஷியாயிருக்கையாலே நீங்கள் உங்களுக்கு ஸ்வரூபமான சேஷத்துவத்தை அடைந்து அனுபவிக்கப் பாருங்கோள். அடியவராமினோ பொருளல்லாத வஸ்துவான நம்மை பொருளாக்கி அடிமை கொள்வான் என்கிறார். பாசுரம் 7வது. ஆமின்சுவையவை. இந்த 7ஆம் பாட்டான ஆமின்சுவையிலே ஆழ்வாரை பார்த்து ஈட்டுக்காரர் தேவரீர் லௌகிகமான ஐஸ்வர்யத்துக்குச் சொன்ன தோஷங்கள் இருக்குமே, ஆனாலும் மற்றும் அன்னபானாதிகள் தாரகமுமாய் போஷகமுமாய் போக்கியமுமாய் இருக்கிற நன்மையும் உண்டே என்று கேட்க அதுவும் கூட நிலனில்லாது என்கிறார். ஆமீன் சுவையவை என்று தொடங்கி ஆமீன் சுவையவை ஆரோடடியில் உண்டார்ந்த பின் தூமென் மொழிமடவார் இருக்க பின்னும் துத்துவார் ஈமின் எமக்கொரு துத்தென்னு இடரு வராதலில் கோமின் துழாய் முடி ஆதியம் சோதி குணங்களே. ஆமின் சுவை பிரகிருத்தி அனுகுணமாய் ஹிருத்யமாயும் சமரசமாக பக்குவம் பண்ணின இனிதான சுவையானது. நன்னான நல்ல ரசம். அவையாவது ஷட்ரசமென்னு பிரசித்தமான மதுர ஆம்ல லவண கடு கஷாய திக்தங்களானவை ஷட்ரசங்கள். பகவத் பாகவத விஷயங்களில் சொல்லுகையாவது அடிகளுண்டு என்னுவது சகஜமானது காண். இந்த க்ஷுத்ரமான விஷயத்திலோ என்னால் ஷோருண்டு என்று சொல்லத்தக்கது. அடிகிலுண்டு முன்பு ஸ்லாக்கியமான அநேக உணவுகளை புஜித்து
ஆர்ந்தபின் இவனிடத்திலே வேண்டித்தெல்லாம் அனுபவித்தாரான ஸ்திரீக்கள் திருப்தரானவர்கள். இவர்களை ஒரு பிடி சோறு கொடுங்கோள் என்ன அவரும் அதைத்தர முன்பு இத்தை உண்ணாதவன் இப்போது அவர் அத்தை புஜிப்பான். தூமின் மொழிமடவார் சுத்தமாகத்தோறும் மிருது மதுர பாஷணங்களை உடையரான ஸ்திரீகள் இரக்கா அபேட்சிக்கா அவர்கள் வார்த்தையை மீறாமல் பின்னும் அதற்கு மேலும் துத்துவார் ஆதரத்தோடே புஜித்து கொண்டிருவர்களும் இந்த ஐஸ்வர்யங்களெல்லாம் நசித்து போன பின்பு இவனானவன் உத்தமமான வஸ்துவை தானும் அனுபவிக்காமல் அந்த ஸ்திரீகளுக்கு கொடுத்தும் அவனுக்கு முகங்காட்டாமல் இருப்பர். ஆதலில் ஆன பின்பு ஸ்திரஜீவனமில்லாமையாலே சர்வைஸ்வர்ய சூச்சகமான திருத்துழாய் மாலையை திருமுடியிலே உடையனாயும் ஜகத்காரண பூதனாயும் நதத்சமஸ்ச அபியதிகஸ்ச திருஷ்யத்தே என்னும்படியானவனும் திவ்யமங்கள விக்கிரகயுக்தனானவனுமானவனுடைய குணங்களை கோமின் அடையுங்கோள் என்னார். ஆதியம் சோதி குணங்களே ஸ்வரூபரூப குண விபவைஸ்வர்ய ஷீலாத்யனவதிகாதிசயாசங்கேய கல்யாண குணகண திவ்யமங்கள விக்கிரககதமாயும் உள்ள திருக்கல்யாண குணங்களை சேர்த்து அனுபவியுங்கோள். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா என்கிறபடிக்கு சகமதமாய் அனுபவியுங்கோள் என்கிறார் இப்பாசுரத்திலே. பாசுரம் 8. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். குணங்கொள் நிறைபுகழ் மன்னர். குணங்கொள் நிறைபுகழ் மன்னர் கொடைக்கடன் பூண்டிருந்து இணங்கி உலகுடனாக்கிலும் ஆங்கவனை இல்லார் மணங்கொண்ட போகத்து மன்னியும் மீள்வர்கள் மீள்வில்லை பணங்கொள் அரவணையான் திருநாமம் படிமினோ. ராஜ்யஸ்ரீ ஸ்திரப்பிரதிஷ்டிதமாய் நிற்க வேண்டியிருந்தால், ராஜ்யம் அந்த ராஜாவுக்கு ஸ்திரமாய் நிற்க வேண்டியிருந்தால் நாட்டாரோடு பொருந்தி வர்த்தித்தாலன்னோ என்ன. அப்படி பொருந்தி வர்த்தித்தாலும் பகவதாசிரயம் இல்லாமல் இருந்தால் அந்நாட்டு நிலநில்லாது. இப்படி இருக்க அவனை ஆசிரியத்து பெற்றாலும் அதன் சுவாவத்தாலேயே அவைகள் நிலநில்லாமல் மறைந்து போய்விடும், நாசமாய்விடும் என்ன. வஸ்துஸ்திதி இப்படி இருக்க அவனையே பிரயோஜனமாக ஆசிரியிக்க வேண்டியதென்கிறார் இப்பாசுரத்திலே. ஸ்ரீயப்பதியானவர் அத்தியுதமான திருக்கல்யாண குணங்களுக்கு ஆசிரியனீயராய் சகல கல்யாண குணாத்மகனாய் இருந்தாலும் அவன் கிடைக்க மாட்டாமையாலே உபேட்சிப்பார்கள். மன்னர் மூர்தாபிஷிக்தரான ராஜர்களும் கொடை ஔதாரியமென்னும் குணத்தாலே கொடுக்கையே ஸ்வபாவமாயிருந்து இணங்கி பரமசௌலபியத்தோடே கூடி சமஸ்த சேதனங்களோடே கூடி உலகுடனாக்கிலும் லோகமெல்லாம் கொண்டாடும்படி அவர்களை ரட்சித்து கொண்டிருந்தாலும், லோகத்தை தங்களோடே சேர்த்து கொண்டிருந்தாலும், ஆங்கவனையல்லால் அவன் பிரசாதமில்லையாகில் அனுக்கிரகமில்லையாகில் அந்த ஐஸ்வர்யமானது ராஜ்யஸ்ரீயானது தான் கிடையாது. மணங்கொண்ட போகம் பகவத் பிரசாதத்தாலே பிராபிப்பது.
இந்த ராஜ்யஸ்ரீயானது பகவத் பிரசாதத்தாலேயே பிராபிப்பது. மணங்கொண்ட போகம் நித்யோத்சவமான செவ்வியை உடைத்தான ஐஸ்வர்யம் கூடி வந்தாலும் அந்த ஐஸ்வர்யமானது தன் சகஜமான குணத்தாலேயே காணாமல் விடும். மீள்வில்லை ஆன பின்பு நச்ச புனராவர்த்ததே என்கிற பேத்தை அமையுங்கோள். எத்தாலே என்னில் பகவத் ஸ்பர்ஷ மாத்திரத்தாலே விகசிதமான பணங்களை உடைய திருவனந்தாழ்வானை நிரூபகமாக உடையவனுடைய திருநாமங்களிலே அவகாகியுங்கோள், முழுகுங்கோள். ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே இலே திருமழிசைப்பிரானும் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு என்று நிஷ்கர்ஷித்து கொடுத்தார். திருநாமத்திலே அவகாகித்தாரை திருவனந்தாழ்வானோபாதி விடான் அவன் என்னார். அவரோ நிவாச செய்யாசன பாதுகா என்னும்படி ஸ்ரீயப்பதிக்கு சர்வதா அனன்யார்கமானவர் ஆகையாலே என்னார் இப்பாசுரத்திலே. அவர் சேஷனன்னே பிரசித்தர். அவரை பகவான் விடுவது சர்வதா சாத்தியமில்லாதது. சென்னால் குடையாமும் இத்தையே சொல்லித்தீரே. இவ்வாகாரங்களிலே உள்ள திருவனந்தாழ்வானை எக்காலத்திலும் விடமாட்டாதா போலே நம்போல சேதன வர்க்கங்களையும் எக்காரணத்தை கொண்டும் விடமாட்டான் ஸ்ரீயப்பதியானவன். பலாபிசந்திரகிதமான அவனை பத்தாதே பலாபிசந்தி யுக்தமாக அனுஷ்டித்து ஸ்வர்காதி போகங்களை பத்தினால் நிலனில்லாது என்கிறார் இப்பாசுரத்திலே. 9ஆம் பாட்டு. கீழே சொல்லப்பட்ட 8 பாட்டுக்களிலும் ஐகிகமான போகங்கள் அனைத்தும் நிலனில்லாதவை, அஸ்திரமானவை என்னார். இந்த 9ஆம் பாட்டிலே உடம்பை வாடிப்பித்து அதி கிளேஷாத்மகமான தபஸை பண்ணி அந்த தபப்பலமானது ஸ்வர்க்கமாக கொண்டு அதுதான் லபிக்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பிரசாதம் அத்தியாவசியகம். அப்படியே பிராபித்தாலும் தன் சகஜமான ஸ்வபாவத்தாலேயே நிலனில்லாதே போய்விடும் என்று அவதாரிகையை சாதுத்தருளினார். படிமண்ணு பல்கலம் என்று தொடங்கி படிமண்ணு பல்கலம் பத்தோடறுத்து ஐம்புலன் வென்னு செடிமண்ணு காயும் செத்தார்களும் ஆங்கவனை இல்லார் குடிமண்ணு மின்சுவர்க்கு மைதியும் மீள்வர்கள் மீள்வில்லை கொடிமண்ணு புள்ளுடை அண்ணல் கழல்கள் குருகுமினோ. படிமண்ணு பல்கலன் இச்சேதனனானவன் ஸ்வர்காதிகளை அடைய வேணுமென்னு தனக்கு பரம்பராகதியிலே வந்த அனைத்து பொருளையும் பத்தோடறுத்து சவாசனமாக தியஜித்து ஐம்புலன் வென்னு பஞ்சேந்திரியங்களையும் எங்கும் செலியாமல் விடாதே ஒரு நிலையிலே நிறுத்தி செடிமண்ணு செத்தார்களும் ஆசன சித்தியை பண்ணி உடம்பானது இனி வாடுவதற்கு மார்க்கமில்லை என்னும்படி ஷரீரத்தை தண்டித்தும் சோஷித்தும்படியாக பண்ணியிருக்கும் அவர்களும் ஸ்ரீயப்பதியினுடைய பிரசாதம் உண்டாய் வருமதாகில் அல்லது ஆங்கவனை இல்லார். அவனுடைய அனுக்கிரகமாவது இல்லாமையாகில் பெத்ததே ஆகிலும் குடிமண்ணு மின் சுவர்க்கு மெய்தியும். இந்த சாமான்யமான விசாரத்துக்காக அவனை ஆசிரயிக்க வேண்டுமோ என்று பட்டர் கேள்வி. மண்ணும் குடி
இன் சுவர்க்கும் எய்தியும் பகு பிராச்சீனமான வம்சத்திலே பிறந்தும் போக்கியமான ஸ்வர்க்கத்தை அடைந்ததே ஆனாலும் அவனை சர்வபலப்பிரதனான அவனை ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனை ஆங்கு இல்லார் அந்த போகஸ்தானத்தில் ஆவது ஆசிரயிக்காதவர்கள் மீள்வர்கள் அங்கிலிருந்தும் அவர்கள் தள்ளும்படியாய் விழுவார். ஆகையாலே அண்ணல் கழல்கள் குறுகமினோ பகுக்லேஷங்களை உடைத்தான உங்களுடைய சாம்சாரிக பந்தமானது விடுதலையாக வேண்டியிருந்தால் அவனுடைய ஸ்ரீபாத பத்மங்களை குறுகுங்கோள், கிட்டுங்கோள், ஸ்திரமாய் ஆசிரியுங்கோள். முதல் பாட்டான ஒரு நாயகத்திலே திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தித்து உய்மினோ என்னார். இங்கே புள்ளுடை அண்ணல் கழல்கள் குறுகமினோ என்கிறார். பெரிய திருவுடையாரை கொடியிலே உள்ளவரான கருடத்வஜனை குறுகுங்கோள், சுதராம் விடாதே பிடியுங்கோள் என்னார் இப்பாசுரத்திலே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். 10ஆம் பாட்டு குருகமிகா. இந்த பரிதிருஷ்யமான பூமியிலே லௌகிகமான ஐஸ்வர்யமும் ஸ்வர்கானுபவமும் இவகளெல்லாம் நிலநில்லாவென்னார். ஸ்திரமானவைகள் அல்லவென்னார். ஆத்மலாபமானதும் நிலநின்ன புருஷார்த்தமோ என்னால் ஏததபேட்சையா ஸ்வல்பம் நன்மையுண்டேயாகிலும் பகவதானந்தத்தை பார்த்தால் இந்த ஆத்மலாபமானதும் அத்தியல்பமானதாகையாலே அதுவும் தன்னிது பிரயோஜனமில்லை என்னாய்த்து. தஸ்மாத் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை பத்துங்கோள் என்கிறார் குருகவிக இத்தியாதி ஆலே. குருகமிக உணர்வொத்தொடு நோக்கி எல்லாம் விட்டு இருகலிருப்பென்னும் ஞானிக்கும் அப்பயனில்லையேல் சிறுக நினைவதோர் பாஷமுண்டாம் பின்னும் வீடில்லை மறுகலில் ஈசனை பற்றி விடாவிடில் வீடகுதே. விஷயாந்தரங்களிலே சஞ்சாரம் பண்ணாமல் அது ஒரு விஷயத்திலேயே ஆசன்னமாக ஸ்திரப்படுத்தி கண்ணையிட்டு கண்ணை பார்த்தா போலே என்னால் தர்மபூத ஞானத்தாலே ஞானஸ்வரூபமான ஆத்மாவை அறிந்து என் அநேக காலங்களாக லௌகிகமான பாஹ்ய விஷயங்களிலே அன்வயித்தத்தாலே அத்தை சவாசனமாக விட்டு கேவல ஆத்மஸ்வரூபத்தையே அறியும்படி அனுசந்தித்து எல்லாம் விட்டா சாக்ஷாத் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே பெரியாழ்வாருக்கு சாட்சாத்காரமானா போலே இவனுக்கு எதிரே வந்து நின்னாலும் அல்பமான ஆச்சார விசாரங்களிலே மூழ்கியிருந்து அவனை சேவிக்கமதான மகதைஸ்வர்யத்திலே மனசை மூட்டாதவனும் அவனை சேவிக்காதபடியே இருகலிரப்பென்னும் ஞானிக்கம் கேவலம் ஆத்மமாத்திரத்திலே நிமக்னனானவனுக்கும் ஈஸ்வரனளவும் போகாதே அணுவான ஆத்மமாத்திரத்திலே பர்யவசித்திருக்கும் சங்கோச்சித்திருக்கும் அவன் இருப்பு மோட்சமானது அப்பயனில்லையேல் அந்த பகவதுபாசனம் பண்ணாமல் ஆத்மானுசந்தானம் பண்ணுவதாகாது. ஸ்வயம் பிரயோஜன ரூபமான சர்வேஸ்வரனை பொத்துவதில்லையாகில் அபகிருஷ்ட புருஷார்த்தங்களான ஸ்வர்காதிகளும் உண்டாம்படியாகும். அதுவும் அல்லாமல்
ஆத்ம பிராப்தி ரூபமான மோட்சமும் கேவல கதியும் கிடைக்க மாட்டாது. பின்னும் வீடில்லை மறுகலில் ஈசனை பத்தி விடாவிடில். அதுக்கும் மேலே ஆத்ம பிராப்தி ரூபமான மோட்சமும் சித்தியாது. மறுகலில் ஈசனை, அகிலஹேய பிரத்யநீகனான சர்வேஸ்வரனை, சமஸ்த கல்யாண குணாத்மகனான சுவாமியை மறுகலில், மருகுகிற சமயத்திலே என்றால் பிராணவியோக சமயத்திலே, ஈஸ்வரனை பற்றி விடாவிடில், பிராப்பிய பிராபக ரூபமாக ஸ்ரீயப்பதியை ஈசனை பற்றி விடாவிடில், அந்திமஸ்மிருதி இல்லையாகில் ஆதிபரதனைப் போலே மானாகப் பிறக்கும் அத்தனையிரே. ஆகையால் எக்காலத்திலேயும் எங்கும் அவன் திருவடிகளை விடாமல் பிரபன்னனாகிவிட்டால் அகுதே, வீடு அகுதே, பகவதனுபவ ரூபமான பரமபுருஷார்த்த ரூபமான மோட்சமும் கிட்டும் என்னார். இங்கே ஈட்டுக்காரர் சொன்ன வார்த்தை திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தித் தூய்மினோ என்று நான் சொல்லுகிறவதுவே புருஷார்த்தம் என்று. இத்தை கொண்டுதானே நம் எம்பெருமானார் பாதௌத்வயஸ்ய பரமார்த்த முதாகரந்தௌ என்று திருநாரணந்தாள்கள், அவன் கடல்களின் நடுவே பிராட்டியானவர் நித்தியவாசம் பண்ணுகையாலே துவயார்த்தத்தை காட்டியுள்ளதாகையாலேயும் திருப்பொலிந்த சேவடியாகையாலேயும் நலந்திகள் நாரணனடி கீழாகையாலும் நலந்திகள் நாரணனடி கீழ் என்கையாலும் இப்படிப்பட்ட பகுப்பிரமாணங்களாலும் சித்தித்தபடியால் இத்திருவடித்தாமரைகளை ஹிருதயத்திலே படும்படி தியானம் பண்ணுங்கோள் என்று எம்பெருமானார் அனந்தங்கொத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் காட்டிக் கொடுத்து அருளினார் என்கை. ஏனெனில் ஸ்ரீ யதுகிரி நாராயணஸ்தவத்தில் உத்துங்கம் முகுட்டே விஷாலமளிகே வக்ரம் ப்ருவோரானதம் நேத்ராந்தே ருச்சிரம் கபோலஃபலகே ஸ்மேரம் முகாம்போருஹே ஸ்பீதம் வக்ஷசி சம்ஸ்துலம் புஜவனே மிருக்யம் வலக்னே சுசம்ஷ்லிஷ்டம் பாதயுகே யதீந்திரஹிருதயாவாசம் மகசம்ஸ்ரயே என்று எம்பெருமானார்க்கு தம் ஹிருதயமானது திருநாரணந்தாள்களின் நடுவே இச்சரித்திரங்களை இங்குள்ள முன்னோர்கள் அடுத்த பயிர்களுக்கு அப்பப்போ திவ்ய தேசத்தின் பெருமையை நினைவிலே ஊறும்படி சொல்லி அருளினார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். 11வது பாசிரம் அகுதே உய்ய புகுமாறென்னு என்று. ஒரு நாயக தசகத்துக்கு அவதாரிகை அருளிச் செய்கிறார். ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளிய திருவாய்மொழியின் 4ஆம் பத்தான இந்த ஒரு நாயகம் என்கிற முதல் தசகத்திலே இத்திருவாய்மொழியின் 10 பாசுரங்களையும் மனத்தாலும் வாயாலும் கத்தவர் ஐஸ்வர்யாதியான க்ஷுத்ர புருஷார்த்தங்களையும் அல்பாஸ்திரமான விஷயங்களையும் தவிர்த்தவராய் பகவத் கைங்கர்யீக ரசானுபவராய் அது தன்னையே ஸ்திரமாக அனுபவிப்பாரென்னு இப்பாசுரத்தின் அவதாரிகை. அகுதே உய்யா என்று தொடங்கி அகுதே உய்ய புகுமாறென்னு கண்ணன் கடல்கள் மேல் கொய்பூம் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் குத்தேவல்கள் செய்கோலத்தாயிரும் சீர்தொடைப்பாடலிவே பத்தும் காமல் கற்பவர் ஆழ்துயிருப்போய் உய்யப்பாலரே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். அகுதே உய்ய புகுமாறென்னு ஆழ்வார் சொல்லுகிறார்.
உஜ்ஜீவனத்துக்கு திருநாரணம் தாள்களேதான். இது தவிர்த்த கதி வேறொன்னில்லை. தாம் கண்ணனைத்தாள் பத்தி என்பதாக தமக்கு உபதேசித்து கொண்டும் பரோபதேசமாக கண்ணன் களல்கள் நினைவினோ என்று உபதேசித்தார். உஜ்ஜீவனம் பண்ணுவதற்கு இத்திருவடிகளை ஒழிய வேறொரு கதியும் கிடையாதென்னு அவர்களை பற்றினார். துயரறு சுடரடி தொழுதெழன் மனனே என்று தமது திவ்ய திருவுள்ளத்துக்கு உபதேசித்து கொண்டார். அங்கு வன்புகழ் நாரணம் திண்கழல் சேர் என்று பிறர்க்கும் உபதேசம் பண்ணி அறிவித்தார். கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் என்னும் பரோபதேசம் அநேகமாக ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளிய இத்திருவாய்மொழியிலே ஓரோரு தசகங்களிலும் தமதும் தம்மூரான திருக்குருகூரை பற்றியும் முத்திரையிடாமல் சொல்லித்தில்லை. ஆக இதின் 100 தசகங்களிலும் திருக்குருகூரின் திருநாமம் வந்ததாலே திருக்குருகூர் நகரான ஆழ்வார் திருநகரி யோ என்னால் ஆழ்வார் திருநகரி ஒன்னே இல்லீலா விபூதியிலே சதாதிக திவ்ய தேசங்களாக ஆழ்வார் திருவடிகளுக்குச் சேர்ந்த தாசஜனங்கள் அனுசந்தித்தால் அதில் ஒன்றும் குறையில்லையே. இந்நிலத்திலே ஆழ்வார் திருநகரி ஒன்றே 108 திவ்ய தேசமாய் எழுந்தருளியிருக்கும் திவ்ய தேசமாய் உள்ளது என்னும் ஒரு அபிப்பிராயம். கொய்பூ வித்யாதி நித்திய வசந்தமான நித்திய ஹரித்தான திருநகரிக்கு நிர்வாகரான பராங்குஷரானவர் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கு அந்தரங்க கைங்கரிய பரராயும் அந்தப்புர சிசுவாயும் செய்த அந்யாதிருஷமான திருவாய்மொழி என்பது ஜகத் பிரசித்தமானது. குத்தேவல் செய் அந்தரங்க கைங்கரிய ரூபமாய் பண்ணின கோலம் சகல அலங்காரபரிதமான 1000 சஹஸ்ர சங்கியாத்மகமான யத்கோ சஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி யத்ர சசங்க சக்கரஹ யன்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நமோ வகுளபூஷண பாஸ்கராய என்னும்படி பெருந்தன்மையுள்ள சீர்தொடை ஸ்ரீயப்பதியினுடைய சகல திருக்கல்யாண குணங்களையே தொடுத்து அவன் இவர் ஜிஹ்வாக்ரசிம்ஹாசனத்தில் எழுந்திருந்து இவர் திருவாய்மொழியாலே பாடுவித்த இவத்தில் இத்திருவாய்மொழியை மனப்பாட்டம் போலே கத்தவர்கள் பகவத் வதிரிக்தமான சகல அனர்த்தங்களும் சவாசனத்தோடே போனவராய் உஜ்ஜீவனம் பண்ணுவார். அக்கல் சுருங்குகை உய்யப்பாலர் இப்பேற்பட்ட உன்னதமான ஜீவனம் பண்ணுவராய் அதுவே ஸ்வபாவம் உடையவராய் காலம் பெறச் சிந்தித்து இமினோ யாவதாத்மபாவியாயும் திருநாரணம் தாள்களையே சிந்தித்து சிந்தனம் பண்ணிக்கொண்டே பரமோத்கிருஷ்டமான வழியை அடையுங்கோள் என்னார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இத்தசகத்தை சங்கிரகித்து நம் மணவாள மாமுனிகள் ஒரு நாயகமாய் உலகுக்கு வானோர் இருநாட்டில் ஏறி உய்க்கம் இன்பம் திறமாக மண்ணுயிர் போகம் தீது மாலடிமையே இனிதான் பன்னீவை மாறன் உரைப்பால் என்று பாசுரம். ஏகச்சத்திராதிபத்தியத்தால் அனுபவித்த சகல போகங்களும் தேவர்களுடைய சமஸ்த போகங்களும் யாவும் நிலையில்லாமையாவது கேவல ஆத்மானுபவமும் ஸ்வரூபமன்னு
ஆகையாலே ஸ்ரீஹப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கு சர்வாத்மனா அடிமை செய்வதே ஸ்வரூபானுரூபமாயும் போக்கியமாயும் இருக்கும் என்னார் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி ஒரு நாயகப் பாசுரத்திலே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம், பெரியாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், வடக்கு திருவீதி பிள்ளை திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். விண்ணப்பன் செய்வாரான ஸ்ரீமது திருநாராயணபுரம் அரையர் ஸ்ரீனிவாசையங்கார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியோ பயவேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியருமாய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீமத் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமி திருவடி வாரங்களிலே இந்த ஒருநாயகத் திருவாய்மொழிக்காக 4 வார்த்தைகளை பேசென்னு நியமித்தபடியாலே தாசஜனனின் வாயிலே வந்த 4 வார்த்தைகளை சமர்ப்பிக்கப்பட்டது இது. அதி பாலகனான இப்பிரஜையின் வார்த்தையானது அல்பமான மழலைச் சொல்லே ஆகிலும், ஆனாலோ என்னால் விஷயமானது மகத்தானது. சிறு குருவியின் கழுத்திலே பனங்காய் கட்டினா போலே தாசஜனனுக்கு இப்படி நியமித்தது ஏது என்னால், ஸ்ரீமத் யதிராஜ சம்பத்குமார அருளிச்செயல் கோஷ்டியிலே அச்சேதனம் போலே ஒரு மூலையிலே கிடந்ததால் வந்த மகாபாக்யமிது என்று நினைத்து தலையல்லால் கைமாறிலேனே. எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஏததாம் யதிராஜஸ்ய சாம்ராஜ்யம் சர்வதோமுகம் யத்ர சம்பத்குமாரோபி யுவராஜ பதாஸ்பதம். ஸ்ரீ கல்யாணீ விலசத் யதுகிரி நாராயணார்த்தி கல்பதரோ சம்பத்குமார பவதே நித்யஸ்ரீஹி நித்யமங்களம் பூயாத். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.